வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்காக முக்கிய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. திருச்சியில் 2000 கோடி ரூபாய் முதலீடு மூலம் 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் பெருமிதம். காஞ்சிபுரத்தில் 666 கோடி ரூபாய் முதலீடு செய்ய ராக்வெல் தானியங்கி நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கும் வகையில் ஆட்டோடெஸ்க் நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம். தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய ஜபில் நிறுவனம் 2000 கோடி ரூபாய் புரிந்துணர்வு ஒப்பந்தம். திருச்சியில் ஜபில் நிறுவனத்தின் தொழிற்சாலை அமைக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. கார்டு பரிவர்த்தனைகளுக்கு விதிக்கப்படும் கேட்வே ஃபீஸுக்கு 18% ஜிஎஸ்டி வரி விதிக்கும் முடிவு ஒத்திவைப்பு. மேலும் ஆய்வு செய்ய பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். இரண்டாயிரத்து 2024-2025 நிதியாண்டில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு தமிழ்நாட்டிற்கு நிதி இல்லை. சென்னை தாம்பரத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் அளித்த ஆர்டிஐ மனுவுக்கு பதில். தமிழ்நாடு கல்வி உட்பட அனைத்திலும் வளர்ச்சியடைந்துள்ளதை தடுக்க வேண்டும் என்பதற்காக மும்மொழிக் கொள்கையை மத்திய அரசு திணிக்கிறது. இருமொழிக் கொள்கையில் படித்தவர்கள்தான் அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகளில் அதிக சம்பளம் பெற்று வருவதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பேட்டி. இருமொழிக் கொள்கையால் தமிழ்நாட்டில் கல்வி அறிவு மிக சிறப்பாக வளர்ந்துள்ளது. மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டின் கல்வித்தரம் உயர்ந்துள்ளது என்று ஆளுநருக்கு அமைச்சர் பொன்முடி பதிலடி. அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான காலாண்டு தேர்வு அட்டவணை வெளியானது. வருகின்ற 28ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை தேர்வு விடுமுறை அறிவிப்பு. மாற்றுத்திறனாளிகள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்த மகாவிஷ்ணுவை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு. 5 நாட்கள் விசாரிக்க அனுமதி கோரி அளித்த மனு மீதான விசாரணை புதன்கிழமை நீதிமன்றத்தில் வரும் என தகவல். வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர்களை தன்னிச்சையாக நீக்க முடியாது. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதியின் புகாருக்கு தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணம் குறித்த எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்கள் நியாயமற்றவை. முதலீடு ஒப்பந்தம் குறித்து தினமும் முதலமைச்சர் அறிவித்து வருவதாகவும் அமைச்சர் KN நேரு விளக்கம். ஒப்பந்தம் போட்டா இந்த ஃபேக்ட்ரி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் இவ்வளோ பேர் வேலையில் சேர்ந்துருக்குறாங்க. இன்னும் பாதி வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் வேலையில் வாய்ப்பு இருக்க போது இப்போது போகிற இடத்துலையும் இந்த வாய்ப்பு தேடிட்டு வரேன்னு தான் சொல்கிறாரு. வெள்ளரிக்கைன்னா எல்லாத்துக்கும் நல்லது. அந்நிய மண்ணில் இருந்து தாய்நாட்டை ராகுல் காந்தி இழிவுபடுத்தியுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. இந்திய குடிமக்கள் மீது ஹிந்தியை திணித்தது யார், பிரதமர் மோடியா அல்லது காங்கிரஸ் கட்சியா என்றும் கேள்வி. விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்துவது தொடர்பாக நிர்வாகிகளுடன் தவேக தலைவர் விஜய் ஆலோசனை. இந்த மாதமே மாநாட்டை நடத்த வேண்டும் என விஜய் உறுதியாக இருப்பதாக தகவல்.
தூத்துக்குடி மாதா நகரில் நன்றி தெரிவிக்க சென்ற கனிமொழி எம்பியிடம் இலங்கையில் உள்ள மீனவர்களை மீட்க ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பிய திமுக நிர்வாகி. கனிமொழி முன்பே திமுகவினர் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சென்னையில் வீடுகளின் முன் அனுமதியின்றி நோ பார்க்கிங் போர்டு தடுப்புகளை வைத்திருப்போர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். நந்தகுமார் என்பவர் தொடர்ந்த வழக்கில் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வருகின்ற 12ஆம் தேதி பொங்கல் பண்டிகைக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடக்கம். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பம்மதுகுளம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை மற்றும் வட்டார கல்வி அலுவலர் ஆகியோர் சஸ்பெண்ட். மாணவர்கள் எண்ணிக்கையை அதிகமாக காட்டி கூடுதல் ஆசிரியர் பணியிடங்கள், கூடுதலாக சத்துணவுப் பொருட்களை பெற்றதால் பள்ளிக் கல்வித்துறை நடவடிக்கை. தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த போதுமான எண்ணிக்கையில் போலீசார் நியமிக்கவில்லை என்று உயர்நீதிமன்றம் அதிருப்தி. போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைக்கக்கூடிய சூழலில் மாணவர்கள் எதிர்காலம் பாதிக்கும் அபாயம் உள்ளது என்று நீதிபதிகள் கருத்து. சென்னை கோயம்பேடு மதுபான விடுதியில் போதையில் ரகளையில் ஈடுபட்ட 4 இளம்பெண்கள் மீது வழக்கு பதிவு. பெண் போலீசை ஆபாசமாக தீட்டி தாக்கிய சம்பவத்தில் 4 இளம்பெண்கள் மீதும் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. தமிழ்நாடு புதுச்சேரியில் அடுத்த 7 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். காவிரி ஒழுங்காற்றுக் குழுவின் 102வது கூட்டம் வருகின்ற 12ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. தமிழ்நாடு, கர்நாடகா, புதுச்சேரிக்கு குழுவின் தலைவர் வினித் குப்தா அழைப்பு. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலுக்கான 19 வேட்பாளர்களின் 3வது பட்டியலை வெளியிட்டது காங்கிரஸ். பசோலி தொகுதியில் சௌத்ரி லால் சிங், ஆர்எஸ்புரா, ஜம்மு தெற்கு தொகுதியில் ராமன் பல்லா போட்டியிடுவதாக அறிவிப்பு. ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி அமைப்பதில் காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சி இடையே இழுபறி. முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டது ஆம் ஆத்மி. டெல்லியில் பட்டாசு தயாரிக்கவும் விற்பனை செய்யவும் ஜனவரி 1ஆம் தேதி வரை தடை. மாசு கட்டுப்பாட்டு காற்று மாசு அதிகரித்து வரும் நிலையில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கோபால் ராய் அதிரடி உத்தரவு. பண்டிகை காலங்களில் விமான டிக்கெட்டுகளை ஓரளவுக்கு மேல் உயர்த்தக்கூடாது. டிக்கெட் விலையை தீவிரமாக கண்காணிக்க இருப்பதாக மத்திய அமைச்சர் ராம்மோகன் எச்சரிக்கை. மருத்துவ மாணவி படுகொலை விவகாரத்தில் உரிய தீர்வு காண வலியுறுத்தல். கொல்கத்தாவில் நடைபெற்ற போராட்டத்தின் போது அரசுக்கு எதிராக பெண்கள் முழக்கம். கொல்கத்தா சம்பவத்தை கண்டித்து போராடி வரும் மருத்துவர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் வலியுறுத்தல். இதற்கு மேல் போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் நீதிபதிகள் உத்தரவு.
10 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கிலாந்து மண்ணில் டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்றது இலங்கை அணி. முதல் 2 போட்டிகளில் இங்கிலாந்து சென்ற நிலையில் கடைசி போட்டியில் பதும் நிசங்காவின் அதிரடி ஆட்டத்தில் இலங்கை அணி ஆறுதல் வெற்றி. விஜயின் அரசியல் வருகை பற்றி தவறாக பேசவில்லை என்று நடிகர் மன்சூர் அலிகான் விளக்கம். தனது கருத்துக்களை தவறாக சிலர் திரித்து கூறி வருவதாக குற்றச்சாட்டு. நான் பேசின பேச்சில் சினிமாவை கெடுக்கிறதுக்காக சில அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி திருச்சி சில பேர் விஷமத்தனமாக பிரச்சாரம், அதாவது இந்த மாதிரி யூடியூப்பில் வந்துக்கிட்டு இருக்கு. உண்மையில் தம்பி விஜய்